சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். பேரவை உரையை தொடங்குவதற்கு முன்பு கடந்த கூட்டத்தில் அமைச்சர் ரஞ்சித்குமார் பேரவையில் கலைஞர் கருணாநிதியின் பெயரை குறிப்பிட்டு பேசியது தவறு என தெரிவித்த முதலமைச்சர் விஜய் அமைச்சர் சார்பில் தான் மன்னிப்பு கோருவதாக கூறினார். இதைத் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் ரூபாய் 1 லட்சம் வரை கடன் வாங்கியிருந்தால் அதிகபட்சமாக ரூபாய் 75,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் ரூபாய் 1 லட்சத்துக்கு மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 35,000 வரை தள்ளுபடி அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார். இதன் மூலம் ரூபாய் 1 லட்சம் வரை கடன் பெற்ற 2.38 லட்சம் விவசாயிகள் நேரடியாக பயனடைவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். மேகமலை விவகாரத்தில் நிரந்தர தீர்வை நோக்கி தாவேக அரசு நடவடிக்கை என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மேகமலை விவகாரம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு விளக்கமளித்த அமைச்சர் நிர்மல்குமார், கடந்த 2009 திமுக ஆட்சி காலத்தில் மேகமலை காப்பு காடுகளாக அறிவிக்கப்பட்ட போதே முறையாக கையாளப்பட்டிருந்தால் இந்த இக்கட்டான சூழல் ஏற்பட்டிருக்காது என்றார். மேலும் மேகமலை விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காணப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாகவும், மக்களை காப்பாற்றுவது குறித்த நிலைப்பாட்டை 3 நாட்களில் தெரிவிப்போம் என அமைச்சர் தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2009 காலகட்டத்திலேயே காப்பு காடாக அறிவிக்க தயாரித்த போதே அல்லது காப்பு காடாக அறிவித்த காலத்திலோ இதனை முறையாக கையாண்டிருந்தால் இன்று நாம் எதிர்கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை, இந்த இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது என்பதை இச்சபை முன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கிடையே 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இவ்வனப்பகுதி ஸ்ரீலிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் என அறிவிக்கை செய்யப்பட்டது. இந்த அறிவிக்கை வெளியிடப்படுவதற்கு முன்பே முறையாக பிரச்சனை குறித்து இந்த பகுதி மக்களையும் உரிய முறையில் பரிசீலித்து புலிகள் காப்பகம் எல்லையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தால் இன்றைய பிரச்சனைகள் தீர்த்திருக்கப்பட்டிருக்கும். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2009 மற்றும் 2021 ஆண்டு காலங்கள் இரு ஆட்சி காலங்கள் இம்மனுக்கள் உரிய முறையில் பரிசீலிக்கப்பட்டு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு தேவையான விலக்கல் வழங்கப்பட்டிருந்தால் இன்று இப்பகுதி மக்கள் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. இப்பகுதி காப்பு காடுகளாகவும் புலிகள் காப்பகமாகவும் அறிவிக்கை செய்யப்படாததால் இன்றைய பதட்டமான சூழ்நிலை செய்யப்பட்டிருந்ததால் இன்று பதட்டமான சூழ்நிலைக்கு அடிப்படை காரணமாக அமைந்துள்ளது என்பதை இச்சபை முன் தெரிவித்துக் கொள்கிறேன். லட்சியங்களை நிறைவேற்றும் அரசாக தாவேக அரசு செயல்படுவதாக அமைச்சர் செங்கோட்டையன் பெருமிதம் தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இதில் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் KKSR ராமச்சந்திரன், திமுக ஆட்சியில் 400 பக்கங்கள் கொண்ட கொள்கை விளக்க குறிப்பு தாவேக ஆட்சியில் 300 பக்கமாக குறைந்துள்ளது என குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், தாவேக அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் தான் ஆகியுள்ளதாகவும், தேர்தல் அறிக்கையில் அளித்த அனைத்து லட்சியங்களையும் இந்த அரசு முழுமையாக நிறைவேற்றும் என தெரிவித்தார். 100 நாட்கள் தான் இன்று நடைபெற்று சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிவித்த அத்தனையும் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து நீங்கள் அறிவித்தும் கூட நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்ல முடியாத பலவற்றை நீங்களால் அறிவிக்க முடியவில்லை. அதற்கான நிதிகள் நீங்கள் ஒதுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். எங்களை பொறுத்தவரை, நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் இதற்கான திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைப்பதைப் போல எங்களுடைய தூய்மையான ஆட்சி நிறைவேற்றி காட்டும் என்ற நிலையிலே தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர 100 நாளுக்குள் நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் பேசுவது என்பது சால பொருத்தமாக இருக்காது.
கோவை மாணவன் கொலை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. கோவையில் மாணவன் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, முந்தைய திமுக ஆட்சி காலத்தில்தான் போதைப்பொருள் கலாச்சாரமும் பாலியல் குற்றங்களும் அதிகரித்ததாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தாவேக அரசு சட்டம் ஒழுங்கை காக்க தவறவிட்டு கடந்த காலத்தை குறை கூறுவது முறை அல்ல என்றும், போதைப்பொருள் ஒழிப்புக்கு தற்போதைய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்றும் கேள்வி எழுப்பினார். கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். தவிர அதற்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்கள் ஆட்சியில் இப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் இது நடந்தது அப்படின்று குறை சொல்லி கொண்டிருக்காங்க. அது ஃபோட்டோ தான் காட்டினார், எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்கள் கேட்கறது ஏன் உங்கள் ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். கோவை திருவொற்றியூர் கொலை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை மற்றும் மாத ஓய்வூதியம் வழங்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், கோவை மற்றும் திருவொற்றியூரில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேர்மையான காவல்துறை விசாரணை உறுதி செய்யப்படும் என்றும், SC/ST பிரிவின் கீழ் உரிய நிவாரணம் மற்றும் இழப்பீடு உடனடியாக வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் திருவொற்றியூரில் கொலை செய்யப்பட்ட தனுஷின் மூத்த சகோதரருக்கு அரசு வேலை மற்றும் பெற்றோர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 8000 ஓய்வூதியம் வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். முதல் விஷயம், அந்த குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய முழுமையான நேர்மையான போலீஸ் விசாரணை, எந்த சார்பு தன்மையும் இல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான முறையில் போலீஸ் விசாரணை நடைபெற வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க காவல்துறையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். 2, அந்த பரிதவித்து மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்கிற அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம், துயரத்தில் துணை நிற்கிறோம். அவர்களுக்கு உடனடியாக SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய அந்த இழப்பீடு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலேயே அந்த குடும்பத்தாரினுடைய கணக்கில் வரவு வைப்பதற்கான அந்த வேலையும் முன்னெடுத்திருக்கிறோம். மேலும் அவர்களுக்கு தேவைப்படுகிற அனைத்து வகையான உதவிகளும், எத்தனை உதவிகள் செய்தாலும் அந்த ஒரு குழந்தை செல்வத்தினுடைய விலை மதிப்பில்லாத உயிருக்கு ஈடு இணை ஆகாது. இருந்த போதும் அந்த குடும்பம் தேவைப்படுகிற அத்தனை உதவிகளும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, நேர்மையான விசாரணை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஒன்றே ஒன்றுதான், இதை போன்ற வழக்குகளில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். IPL போட்டியில் போதைப்பொருள் பயன்பாடு என்ற குற்றச்சாட்டுக்கு சட்டப்பேரவையில் அமைச்சர் சரத்குமார் விளக்கம் அளித்தார். சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், IPL போட்டியின் போது தாவேக அமைச்சரை போதைப்பொருள் பயன்படுத்தியது போன்ற வீடியோ வெளியாகியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலடி கொடுத்து பேசிய அமைச்சர் சரத், ஸ்டேடியத்தில் நடந்தது குறித்து ஏற்கனவே விளக்கம் அளித்து விட்டதாகவும், ஆதாரம் இல்லாமல் தேவையின்றி பேசக்கூடாது என்றும், அந்த நிகழ்வு முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் தான் நடந்தது, அவர்கள் ஆட்சியில் மைதானம் வாசலில் போதைப் பொருட்களை விற்பனை செய்தார்களா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா, அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத பேச, எனக்கு கூட தான் வந்து இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட, அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை, கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாணவன் கொலை வழக்கில் இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தகவல் தெரிவித்துள்ளார். கோவை மாணவன் அமுதன் கொலை விவகாரத்தில் சட்டப்பேரவையில் விளக்கமளித்த அமைச்சர் நிர்மல்குமார், மாணவர்களுக்கு இடையேயான மோதல் காரணமாகவே கொலை நடந்துள்ளதாகவும், இதில் போதைப்பொருள் தொடர்பு எதுவும் இல்லை என தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வழக்கை பொறுத்தவரை போதைப் பொருள் பயன்படுத்துவதை பார்த்து காவல்துறையிடம் புகார் அளித்தவர்களின் விவரங்களை காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபர்களும் தெரிவித்ததாகவும், அதன் காரணமாக புகார் அளித்தவரை சரமாரியாக தாக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளபடி எந்த ஒரு சம்பவமும் இவ்வழக்கில் நடைபெறவில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம்.
மேலும் இவ்வழக்கு போதைப் பொருள் தொடர்பான வழக்கும் அல்ல, இது வேறு மாணவர் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட முன்னுரிதம் மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. எனவே உண்மை நிலவரத்திற்கு மாறாக இவ்வழக்கை போதைப் பொருள் தொடர்பான சம்பவமாக சித்தரித்து வழக்கின் உண்மைத்தன்மையை திசை திருப்ப வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். கோவை மாணவன் அமுதன் கொலையில் உள்ள உண்மையை காவல்துறை மறைக்க முயல்வதாக சட்டப்பேரவையில் அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், கள்ளக்குறிச்சியை சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவன் அமுதன் போதைப்பொருள் புழக்கம் குறித்து புகார் அளித்ததால் தான் 20 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். ஆனால் காவல்துறையும் கல்லூரி நிர்வாகமும் இதனை சீனியர் ஜூனியர் மோதல் என்று கூறி உண்மையை மறைக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டிய பாதிக்கப்பட்ட மாணவனின் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விட்டார். காவல்துறையுடைய உயர் அதிகாரி சொல்கிறார், இது சீனியர் ஜூனியர் சண்டை, ஒரு செல்போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது மட்டுமல்லாமல் இது ஒரு கோஷ்டி மோதல் என்று சொல்கிறார். எப்படி ஒருவரை 20 பேர் தூக்கி கொண்டு போய் கொலை செய்கிறார்கள், அது எப்படி கோஷ்டி மோதலாக முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த அவையை கேட்க விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் காவல்துறை உண்மையை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறது. கல்லூரி நிர்வாகம் தங்களுடைய பெயர் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களும் உண்மையை மறைக்கிறார்கள். இதுல அரசு உண்மையை உடனே வெளிக்கொணர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தாவேகா ஆட்சி 100வது நாளை எட்டியுள்ளதையொட்டி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய்க்கு சபாநாயகர் பிரபாகர் பாராட்டு தெரிவித்தார். 4 நாள் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் இன்று கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாவேகா அரசு ஆட்சி பொறுப்பேற்று இன்றுடன் 100 நாட்களை எட்டியுள்ளதாக சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் தெரிவித்தார். முதலமைச்சரின் இந்த சாதனை மிக்க ஆட்சி 100 ஆண்டுகள் கடந்தும் பேசப்படும் என்று சபாநாயகர் பாராட்டு தெரிவித்தார். உலகிலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, தொட்டதெல்லாம் துலங்க செய்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று 100 நாள் சாதனை கடந்து 100 ஆண்டு போற்றுதல் பல சாதனைகளை படைக்கப் போகிறார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்துக்கு இருக்கப் போவதில்லை. 100 நாளில் சாதனை காட்டிய வேந்தனே, இன்னும் 100 ஆண்டு பேசும் சரித்திரம் படைப்பாய், பகைவர் சூழ்ச்சிகளை தூள் தூளாக மக்கள் படைபலத்தோடு என்றும் வெல்வாய் என்ற வரிகளுக்கு இணங்க இன்னும் பல சாதனை திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்கி தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுத்து நமது மாநிலத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றும் தங்களின் மக்கள் பணி தொய்வின்றி தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரது அமைச்சரவைக்கும் இந்த அவையின் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகா அரசுக்கு 100 நாட்கள் ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்ற தலைப்பில் சாதனை வீடியோ என குறிப்பிட்டு முதலமைச்சர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தாவேகா அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்ற தலைப்பில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். கடந்த 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களான 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களின் பாதுகாப்பிற்கான சிங்கப்பெண் அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் போன்ற முக்கிய சாதனைகள் அதில் பட்டியலிடப்பட்டுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.